இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. அம்மனுக்கு விளக்கு போடுறதாலையும் விரதம் இருந்து தாலி பிரிச்சு போடுறதால மட்டும் புருஷன் பொண்டாட்டி ஒன்னாயிட முடியாது. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறவன் முதல்ல உண்மையா இருக்கணும். அவளை ஒரு பொண்ணா பார்க்கலனாலும் ஒரு உயிருள்ள மனுஷிய பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அவளுக்கும் வலிக்கும் ரத்தம் வரும்னு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவங்க புருஷன் பொண்டாட்டிய வாழ முடியும். அதெல்லாம் சரிதாமா. ஆனா ஒரு பொம்பளைக்கு அழகும் கௌரவமும் அவ புருஷன் கூட இருக்கிறதுல தானே இருக்கு. கௌரவம் கௌரவம்னு அதை மட்டும் பிடிச்சிட்டு வாழ்ந்துட முடியாதுங்க. நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம வெறும் கௌரவத்தை மட்டும் வச்சு எப்படி வாழ முடியும்? சுமதி, 3 பேரையும் எழுதி டோக்கன் கொடு. சரி, நாங்க வரோம். வெள்ளிக்கிழமை 3 பேரும் கோவிலுக்கு போறோம், அவ்வளவுதான். அம்மா, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் புருஷனே இல்ல. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் அவனுக்கு டைம். அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. சரியா? ஏய், என்ன பாரதி, உன் பங்குக்கும் நீ ஏதாவது சொல்லணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நானும் உங்களை மாதிரி என் புருஷனுக்காக கோவில் பூஜைன்னு பம்பரமா சுத்தினவதான். அவருக்கு சின்னதா தலைவலி காய்ச்சல் வந்தா கூட துடிச்சு போய் கோவிலுக்கு ஓடுவேன். அந்த அளவுக்கு இருந்த என்னையே இப்ப சாமி எல்லாம் கும்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு மாத்திட்டாரு. நான் பட்ட வலியும் வேதனையும் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தாமா புரியும்.